Hi, welcome back to Mithran Structures. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்ஃபர் வந்திருக்கு. இது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 10 days ஆயிடுச்சு. இதில் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க. நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியுமே கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு நான் இதுமாதிரி ஐடி முடிச்சிருக்கேன், ஐடிஐ ஒயர்மேனாக இருக்கேன், எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷில் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கான தேவையான ஒயர்மேன் அண்டு எலக்ட்ரீஷியனுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸாகவே நாங்கள் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அந்த இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். நம்ம ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படிம்பாங்க, கள பணியாளர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது, 10 சாப்டர். இந்த 10 சாப்டர் எதுலேருந்து வருது அப்படின்னா ஐடியில் இந்த எலக்ட்ரீஷியன் அண்ட் த ஒயர்மேன், ஓகேங்களா, ஐடிஷியன் அண்ட் ஒயர்மேன் புக்கில் இருந்தாங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன்ல இருந்தும் ஐடி எலக்ட்ரீஷியன் புக்கில் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் எடுத்துட்டாங்க. அதை நீங்கள் ஓரளவு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே போதும். ஏன்னா மேக்ஸிமம் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே கவர் ஆகிடுது. ஓகே, இது வந்து தமிழ் புக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுங்க, இல்லை ஆல்ரெடி எனக்கு புக்கு இருக்குது அப்படின்னா அதை வச்சு படிங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நம்மளோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு விதிகள் மற்றும் கருவிகள் பொருட்களை கையாளுதல், அதே தாங்க இதில் இருக்கும். ஓகே, பாதுகாப்பு பயிற்சி மற்றும் கை கருவிகள், அதெல்லாம் கொஞ்சம் இதாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே செல் மற்றும் பேட்டரிகள், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிலபஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா செல் அண்டு பேட்டரிகள். ஓகேங்களா, இங்கே இருக்க பாருங்கள், செல் அண்டு பேட்டரிகள். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் நம்ம எலக்ட்ரீஷியன் ஐடிஐ புக்கும் இந்த ஒயர்மேன் ஐடிஐ புக்கும் தான் ரெஃபர் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போயே சொல்லிடுறேன், இந்த ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணு மூடிட்டு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 1800 வேக்கன்சிஸ், இதில் 1800 பேர் இருப்பாங்களா அப்படிங்கிறதே தெரியல. ஓகே, ஐடிஐ இது ஒன்லி எலிஜிபிள் ஃபார் ஐடிஐ எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் குவாலிஃபைடு. ஓகே, நீங்கள் ஐடிஐ மினிமமாக இருந்தாவே போதும். நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருக்கலாம், இன்ஜினியரிங் பண்ணியிருக்கலாம், பட் நீங்கள் ஐடிஐ கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் 12th பண்ணியிருக்கீங்க, அல்ல நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான். இதில் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அது நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான இதை பாருங்கள், இந்த எக்ஸாமினேஷன் ஷெடியூல் அப்படின்னு நமக்கு விட்டுட்டாங்க. ஓகேங்களா, நமக்கு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 16/11/2025 நவம்பர் 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா 16. இது மார்னிங் இருக்கும், இது ஆஃப்டர்நூன் இருக்கும், அதான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே சிபிடி எக்ஸாம் கிடையாது, ஓஎம்ஆரில் தான். ஓகேங்களா, இதில் எதுவுமே சிபிடி எக்ஸாம்னு மென்ஷன் பண்ணல. ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் இதில் தான் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் புக்கு. ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 புக்கு இருக்குது, தமிழ் புக்குமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூனிட் வைஸாக இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல் இந்த சேஃப்டி அண்ட் த ஹேண்ட்லிங், ஓகேங்களா, அதுக்கான இந்த யூனிட் 1ல் மட்டும் இந்த 21 பேஜஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். இந்த மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்குமே இதில் கவர் ஆகிடுது. ஓகேங்களா, இந்த 21 பேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகிடுது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 2 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம ஐடி புக்கில் நிறையா இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த ஒரு மெட்டீரியலை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாவே போதும். ஓகேங்களா, இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் அண்ட் த எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாவே போதும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த பேசிக் எலக்ட்ரிக்கல், அதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா, அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டிசி மிஷின்ஸ். ஓகேங்களா, அந்த டிசி டைரக்ட் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இது இருக்குது. ஓகே, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே போதும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆகிடுது. ஓகேங்களா, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்மேனில் இந்த டிசி மிஷின்ஸ், அதிலே டிசி ஜெனரேட்டர், பிரின்சிபால் பார்ட்ஸ், டைப்ஸ், ஃபங்க்ஷனு, இஎம்எஃப் ஈக்குவேஷனு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவர் ஆகிடுது. யூனிட் ப்ளம்பிங்ஸு, அந்த ரூல்ஸ், ரைட் ஹேண்ட் ரூல் என்ன அப்படின்ட்டு. ஓகே, டிசி ஜெனரேட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இதே தான் நம்மளோட சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா, இந்த யூனிட் 3 ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுதான். இந்த யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகேங்களா, அந்த யூனிட் 4 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட டைப்ஸு,
ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்க இருக்கு பாருங்க. இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா, மின் இயந்திரங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மின்மாற்றிகள். மின்மாற்றிகள் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் தான். டிரான்ஸ்ஃபார்மர் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது மாரி டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைங்களா? அதுக்கான இந்த மெட்டீரியல்ஸ். யூனிட் 4 ஃபுல்லாவே இருக்கும். யூனிட் இது பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 5 பார்த்தீங்கன்னா, இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட். ஓகே. அந்த யூனிட் 5 பார்த்தீங்கன்னா, அந்த இத வந்து எப்படி மெஷரிங் என்னென்ன இன்ஸ்ட்ருமென்ட்லாம் இருக்கு. டைரக்ட் ஆல்டர்னேட் கரண்ட்டிங்க. ஓகேங்களா? அதேமாரி அதோட யூனிட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அத மெஷர் பண்றதுக்குன்னு ஒரு சம் இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த இன்ஸ்ட்ருமென்ட்ட பத்தி படிக்கிறது தான் அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட். யூனிட் 5 ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் கவர் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிட் 6 பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஜெனரேஷன். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க. இந்த இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஜெனரேஷன். ஓகே. பவர் ஜெனரேட் பண்றதுக்கு என்னென்ன பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? அது கன்வென்ஷனல் பவர் ஜெனரேஷன், நான் கன்வென்ஷனல் அப்படிம்பாங்க. ஓகே. தெர்மல், ஹைட்ரோ, நான் கன்வென்ஷனல் அதே மாரி ஓகேங்களா? அட்டாமிக் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்துரும். ஓகேங்களா? அந்த யூனிட் இது ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பவர் ஜெனரேஷன் தான். யூனிட் 7 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. பவர் ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரா டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு என்ன மாரி மெத்தட், என்ன மாரி ஃபங்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற இந்த யூனிட்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இதுல கவர் ஆயிடும். ஓகேங்களா? இந்த ரொம்ப பேசிக்கா நீங்க படிச்சா போதும். ரொம்ப இன்டெப்த்தாலாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செல் அண்ட் பேட்டரிஸ். ஓகே. யூனிட் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் அந்த சார்ஜ் பண்றதுலேருந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, பேட்டரிஸ் அத பத்தி தான். ஓகே. பிரைமரி செல்னா என்ன, செகண்டரி செல்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இதுல இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, யூனிட் 9 பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேனல் அண்ட் வயரிங் சிஸ்டம். ஓகே. நம்ம நார்மலா இப்ப எல்லா இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஐஓடி இது கீழ கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கண்ட்ரோல் பேனல்ஸு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வயரிங் சிஸ்டம் அத நம்ம இது பண்றதுக்கோசரம். ஓகேங்களா? அந்த டாபிக் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் பேனல்ஸ் அண்ட் த வயரிங் இந்த இன்சுலேஷன் ஆர் வயரிங் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா, கேபிள்ஸ், அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ். ஓகேங்களா? முதலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் போட்டிருந்தாங்க. இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் கேபிள். ஓகேங்களா? இந்த கண்ட்ரோல் பேனல் வயரிங் தான் யூனிட் 9. யூனிட் 10 ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ். ஓகேங்களா? அந்த டாபிக். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ஸ் அண்ட் டெஸ்டிங். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு யூனிட் வைஸா அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்க அத யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நாங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? மேபி ஒரு இன்னொரு 15 ஒரு 5 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த எம்சிக்யூ கொஸ்டின் இந்த யூனிட் வைஸா நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இத ப்ரிப்பேர் பண்றது யாரு அப்படின்னா, இந்த ஐடி ஃபேக்கல்டி தான். ஐடில ஆல்ரெடி எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன் சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கவங்க தான் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் ஃபீல்ட் அசிஸ்டன்ட். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாரி ரொம்ப டஃப்பாலாம் இதில கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியான சிலபஸ் மட்டும் தான் ஐடிஐக்கு கேட்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் ஐடி மினிமம் ஐடி தான் குவாலிஃபைடே. ஓகேங்களா? அதனால அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப டீப்பா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நாங்க இதே மாரி எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், சிஎன்சி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி புக்ல இருந்தாங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி தான் நாங்களுமே பார்த்தீங்கன்னா, எங்களோட எம்சிக்யூ புக் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஐடி சிலபஸ வச்சு தான் ஐடில என்ன கன்டென்ட் இருக்கோ, அத வச்சு தான் எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதே மாரி தான் இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்றோம். ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ், தமிழ். நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே. டிஎன்பிஎஸ்சில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ, அதே மாரி தான். ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஆன்ஸர் இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும். ஓகேங்களா? எங்களோட இது ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா இதான். அதே மாரி பார்த்தீங்கன்னா இதே தான். ஓகே. டயகிராமேட்டிக் வச்சுலாம் நாங்க கேட்போம் நெறையா. ஓகேங்களா? இதுலயும் பாருங்களேன். எல்லாமே இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பேட்டர்ன்ல தான் நாங்க கொஸ்டின் வந்து இத ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். சாம்பிள் கொஸ்டின் வேணா உங்களுக்கு அப்லோட் பண்றோம். வேணா யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. யுட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் கோ த்ரூ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஃபுல் சிலபஸுக்கான இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக் வந்து ஒரு 5 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ரிலீஸ் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட சிலபஸ் வந்து ஒயர்மேன் அண்ட் இந்த எலக்ட்ரீஷியன் 2 சிலபஸையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கிறதால, அதுல எவ்வளவு தூரம் நமக்கு பெஸ்ட்டா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு 5 டேஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த புக்கு ரெடி பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக அந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சில பேர் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறோம். சில ஐடி இப்போ இதில் இருக்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்பன்டிஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லைனா வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களால் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 1800 போஸ்டிங்கு. அதனால் நீங்கள் ரொம்ப பேசிக்காக நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து டிஎன்இபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது ஐடிஐக்கு. பட் டிஎன்பிஎஸ்சி மூலியமாக தான் இப்போ ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதினாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இது உங்கள் சாம்பிள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸு அதில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள் எப்படி நாங்கள் எம்சிக்யூ கொஸ்டின் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இது ஒரு சாம்பிள் தான். ஓகே, இந்த முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தமிழ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு எவ்வளோ தூரம் நம்மளால் இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தமிழில் எந்த ஒரு மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் அந்த எஃபெக்டிவாகவே நாங்கள் இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆனால் 5 டேஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் இவ்வளோ டாபிக் இருக்குது. ஓகேங்களா? இதில் ரொம்ப சாம்பிள் தான். ரொம்ப இன்னும் இதாக இதில் வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த சாம்பிள்ஸ் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? அதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் இன்னும் ஒரு 5 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் இதில் அப்லோட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கூட டைம் இல்லை, அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த எம்சிக்யூ புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த எம்சிக்யூ புக்கு சாம்பிள் புக்குன்னா இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி தமிழ்லேயும் சொல்லிட்டேன், இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இந்த தமிழ் இங்கிலீஷ் ஐடிஐ புக்கு தான், வேறு எதுவுமே இல்லை. தயவுசெய்து வேறு எந்த மெட்டீரியல்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிடாதீங்க. தமிழ் ஐடிஐயில் இருக்குது. ஏன்னா பாரத் ஸ்கில்ஸில் போனீங்கன்னாவே உங்களுக்கு அந்த புக் கிடைக்கும். ஓகேங்களா? புக் இருந்துச்சு அப்படின்னா ஐடி எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் புக் இருந்துச்சுன்னா அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபுல் எம்சிக்யூ புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே, எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.